டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். கொஸ்டின்: ஒரு கரைசல் அமிலத்தன்மை வாய்ந்ததா காரத்தன்மை வாய்ந்ததா என அடையாளம் காண உதவுவது. ஒரு கரைசல் அமிலத்தன்மை வாய்ந்ததா அல்லது காரத்தன்மை வாய்ந்ததா என அடையாளம் காண உதவுவது 1 செயற்கை நிறங்காட்டி, 2 இயற்கை நிறங்காட்டி. சரியான விடை ஆப்ஷன் பி, 2 மட்டும் சரி. செகண்ட் கொஸ்டின்: தாவரங்களுக்கு தேவையான முதன்மை ஊட்டச்சத்துக்கள். தாவரங்களுக்கு தேவையான முதன்மை ஊட்டச்சத்துக்கள் ஆப்ஷன் ஏ நைட்ரஜன், பி பாஸ்பரஸ், சி பொட்டாசியம், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தேர்ட் கொஸ்டின்: பயிர்களுக்கு தேவையான 1 அல்லது அதற்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை அளிப்பதற்கு மண்ணில் சேர்க்கப்படும் கரிம மற்றும் கனிம பொருட்கள். பயிர்களுக்கு தேவையான 1 அல்லது அதற்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை அளிப்பதற்கு மண்ணில் சேர்க்கப்படும் கரிம மற்றும் கனிம பொருட்கள் ஆப்ஷன் ஏ உரங்கள். ஃபோர்த் கொஸ்டின்: மண்ணில் இயற்கையாக கிடைக்கும் கனிம பொருட்களை கொண்டு தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்திற்குட்படுத்தி தயாரிக்கப்படும் உரங்கள். மண்ணில் இயற்கையாக கிடைக்கும் கனிம பொருட்களை கொண்டு தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்திற்குட்படுத்தி தயாரிக்கப்படும் உரங்கள் ஆப்ஷன் சி கனிம உரங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின்: சூப்பர் பாஸ்பேட்டில் பாஸ்பரஸின் சதவீதம். சூப்பர் பாஸ்பேட்டில் பாஸ்பரஸின் சதவீதம் ஆப்ஷன் பி 8 to 9%. சிக்ஸ்த் கொஸ்டின் பாக்கியம் 1: இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல், களிமண் மற்றும் ஜிப்சம் ஆகிய தாது உப்புக்களை கலந்து அரைப்பதன் மூலம் சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது. வாக்கியம் 2: சிமெண்ட், காரை, கற்காரை, வலுவூட்டப்பட்ட காரை போன்ற பல விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. செவன்த் கொஸ்டின்: சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்குவது. சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்குவது ஆப்ஷன் ஏ ஜிப்சம். எய்த் கொஸ்டின்: பாரிஸ் சாந்தின் வேதிப்பெயர். பாரிஸ் சாந்தின் வேதிப்பெயர் ஆப்ஷன் சி கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். நைன்த் கொஸ்டின்: மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்க பயன்படுவது. மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்க பயன்படுவது ஆப்ஷன் சி எப்சம். 10th கொஸ்டின்: உரம் தயாரிக்க பயன்படுவது. உரம் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் பி ஜிப்சம். 11th கொஸ்டின்: விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுவது. விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ எப்சம். 12th கொஸ்டின்: சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுவது. சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுவது ஆப்ஷன் பி பாரிஸ் சாந்து. 13 ஆவியாகும் தன்மையுள்ள வெண்மை நிற படிக திண்மம். ஆவியாகும் தன்மையுள்ள வெண்மை நிற படிக திண்மம் ஆப்ஷன் ஏ ஃபீனால். 14 வாய் கொப்பளிப்பானாக பயன்படுவது. வாய் கொப்பளிப்பானாக பயன்படுவது ஆப்ஷன் சி ஃபீனால். 15 வெங்காயத்தினை நறுக்கும் பொழுது நம்மில் பலருக்கு கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கு காரணமான வேதிப்பொருள். வெங்காயத்தினை நறுக்கும் போது நம்மில் பலருக்கு கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கு காரணமான வேதிப்பொருள் ஆப்ஷன் பி புரோப்பேன் டயால் எஸ் ஆக்சைடு. 16 ஜோசப் ஆஸ்பிடின் சிமெண்டை கண்டுபிடித்த ஆண்டு. ஜோசப் ஆஸ்பிடின் சிமெண்டை கண்டுபிடித்த ஆண்டு ஆப்ஷன் டி 1824. 17 1971ஆம் ஆண்டு வங்காளதேசத்தில் நடந்த விடுதலை போரின் போது அகதிகளாக வெளியேறிய மக்கள் பாதிக்கப்பட்ட நோய். 1971ஆம் ஆண்டு வங்காளதேசத்தில் நடந்த விடுதலை போரின் போது அகதிகளாக வெளியேறிய மக்கள் பாதிக்கப்பட்ட நோய் ஆப்ஷன் சி காலரா. 18 இந்திய மக்களுக்கு ஓஆர்எஸ் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர். இந்திய மக்களுக்கு ஓஆர்எஸ் இன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர் ஆப்ஷன் ஏ மகாலபா பைஸ்.
19 வாய்வழி நீரேற்று கரைசல் அதாவது ஓஆர்எஸ் கலவை என்பது வாய்வழி நீரேற்று கரைசல் கலவை என்பது ஏ உப்பு, பி சர்க்கரை, சி நீர். டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. வாக்கியம் 1 நமக்கு அமிலத்தன்மை அல்லது நெஞ்செரிச்சல் உண்டாகும் போது எடுத்துக்கொள்ளும் மருந்தின் பெயர் ஆன்டாசிட். வாக்கியம் 2 ஆன்டாசிட் ஒரு வலுவற்ற காரம். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 21 முதலில் ஆன்டிபயாட்டிக் மருந்தினை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். 22 பாக்டீரியாக்களை அழிக்கும் பூஞ்சை ஆப்ஷன் ஏ பென்சிலின் நோட்டேட்டம். 23 போதைத்தன்மையற்ற அதாவது சேர்த்திகளற்ற வழிநீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி ஆஸ்பிரின். 24 நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது வெளியிடுகின்ற வேதிப்பொருள் ஆப்ஷன் ஏ பைரோஜன். 25 நம் உடலின் வெப்பநிலையை அதிகரிக்க செய்வது ஆப்ஷன் பி புரோஸ்டாக்லாண்டின். 26 பாக்டீரியாக்களின் கூட்டமைப்புகள் பூஞ்சிகள், வைரஸ்கள் அல்லது பிற நுண்ணுயிரிகளின் கலவைகளை தீவிரமாக எதிர்க்கும் ஆற்றலை பெற்றுள்ளது ஆப்ஷன் பி ஆன்டிசெப்டிக். 27 ஒவ்வாமை பாதிப்புகளுக்கு எடுத்துக்காட்டு நமது நாசியில் நுழையும் தாவரங்களின் மகரந்த தூள், பி எரியும் தாவர இலை, சி சில கரிம பொருள்களின் வாசனை, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 28 மனித மூளையில் வலி அல்லது உணர்ச்சி உணராமைக்கு பயன்படுவது ஆப்ஷன் ஏ அனாலஜிஸ். 29 உலக வெப்பமயமாதலை ஏற்படுத்துவது ஆப்ஷன் பி CO2. 30 கீழ்கண்டவற்றுள் ஆன்டிசெப்டிக் பற்றிய தகவல்களில் சரியானது. ஏ அனைத்து ஆன்டிசெப்டிக்களுக்கும் கிருமி நாசினிகள், பி நேரடியாக உயிருள்ள செல்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது, சி தோல் சளி சம்பந்தப்பட்டவைகளுக்கு பயன்படுகிறது, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 31 வாக்கியம் 1 எரியும் போது ஆவியாகாத பொருள்கள் சுடரை உருவாக்காது, இதற்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி. வாக்கியம் 2 ஒரு மெழுகுவர்த்தி சுடர் 3 மண்டலங்களை கொண்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 32 அறை வெப்பநிலையில் தன்னிச்சையாக எரியக்கூடியது ஆப்ஷன் சி வெண் பாஸ்பரஸ். 33 கோகோ இலைகளிலிருந்து கோகனைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தவர் ஆப்ஷன் பி ஆல்ஃபர்ட் நீமானிக் 1860. 34 ஹைட்ரோகார்பன் வாயுக்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ மீத்தேன், புரோப்பேன். 35 ஹைட்ரோகார்பன் மெழுகு போன்ற திண்மங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி பாரபின்கள். 36 கீழ்கண்டவற்றில் பொதுவான ஹைட்ரோகார்பன் ஏ மீத்தேன், ஈத்தேன், பி புரோப்பேன், பியூட்டேன், சி பென்டேன், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 37 சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள் ஆப்ஷன் சி மீத்தேன். 38 பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு ஒரு மாற்று எரிபொருளாக வாகனங்களில் பயன்படுவது ஆப்ஷன் சி மீத்தேன். 39 மணமற்ற மற்றும் மிக எளிதில் தீப்பற்றும் வாயு ஆப்ஷன் ஏ புரோப்பேன். 40
நிறமற்ற மற்றும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வாயு. நிறமற்ற மற்றும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வாயு. ஆப்ஷன் பி பியூட்டேன். 41 வாக்கியம் 1 தூய பியூட்டேன் குளிர்பதன பெட்டிகளில் பயன்படுகிறது. வாக்கியம் 2 எரிவிளக்கு அல்லது பியூட்டேன் டார்ச் விளக்குகளில் பியூட்டேன் எரிபொருளாக பயன்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் 1, 2 சரி. 42 குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம். குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம். ஆப்ஷன் டி பென்டேன். 43 இயற்கை வாயு என்பது எந்த வாயுக்களின் கலவை. இயற்கை வாயு என்பது எந்த வாயுக்களின் கலவை. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அதாவது மீத்தேன், அல்கேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு அனைத்தும் சரி. 44 இயற்கை வாயுவில் மீத்தேன் மற்றும் ஈத்தேன் என்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் எவ்வாறு அழைக்கப்படும். இயற்கை வாயுவில் மீத்தேன் மற்றும் ஈத்தேன் என்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் எவ்வாறு அழைக்கப்படும். ஆப்ஷன் ஏ உலர்வாயு. 45 இயற்கை வாயு கடலின் அடியில் உள்ள பாறைகளுக்கு இடையே உள்ள எண்ணெயுடன் சேர்ந்து வெளிக்கொண்டு வரப்படுவது. இயற்கை வாயு கடலின் அடியில் உள்ள பாறைகளுக்கு இடையே உள்ள எண்ணெயுடன் சேர்ந்து வெளிக்கொண்டு வரப்படுவது. ஆப்ஷன் சி இணைந்த வாயு. 46 இயற்கை வாயு காணப்படும் இடம். ஏ திரிபுரா ராஜஸ்தான், பி மகாராஷ்டிரா தமிழ்நாடு, சி ஆந்திர பிரதேசம், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 47 அதிக அழுத்தம் கொண்டு இயற்கை வாயுவை அழுத்தும் பொழுது கிடைக்கின்ற வாயு. அதிக அழுத்தம் கொண்டு இயற்கை வாயுவை அழுத்தும் பொழுது கிடைக்கின்ற வாயு. ஆப்ஷன் ஏ அழுத்தப்பட்ட இயற்கை வாயு. 48 பெரிய லாரிகளில் திரவமாக்கப்பட்ட நிலையில் அனுப்பப்படுவது. பெரிய லாரிகளில் திரவமாக்கப்பட்ட நிலையில் அனுப்பப்படுவது. ஆப்ஷன் சி அழுத்தப்பட்ட இயற்கை வாயு. 49 ஹைட்ரஜன், மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கொண்ட கலவை. ஹைட்ரஜன், மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கொண்ட கலவை. ஆப்ஷன் பி நிலக்கரி வாயு. 50 லிக்னைட் நிலக்கரி அடர் நிறமாகவும் கடினமாகவும் மாறும் பொழுது உருவாகும் நிலக்கரி. லிக்னைட் நிலக்கரி அடர் நிறமாகவும் கடினமாகவும் மாறும் பொழுது உருவாகும் நிலக்கரி. ஆப்ஷன் சி துணை பிட்டுமினஸ்.